ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 828 சமையல். இன்றைக்கி நம்ம 828 சமையலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சூப்பராக அப்படியே கேஎஃப்சி ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இது குழந்தைங்களுக்கு இது கேஎஃப்சியில் வாங்கின ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தோன்னா ரொம்ப அட்டகாசமாக சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக அதே ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். நம்ம இதை நல்லா ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேபர் வச்சு இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி துருவும்போது நமக்கு நல்லா ஈவனாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நான் 2 உருளைக்கிழங்குமே துருவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஈவனாக இருக்குது. இப்போ இது கூட 1 ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் ரெடி பண்ணது. இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. இது கூட 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்திலேயே நம்ம நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவு வெங்காயத்தாள் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக இது மாவில் சேர்த்துடலாம். மீதி இருக்கட்டும், நம்ம பொரிக்கும்போது சேர்த்துக்குவோம். இதையும் இது கூட சேர்த்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மாவை பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம மாவை பிசைஞ்சாதான் நம்ம கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக மாவு ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்தது ஒரு கப்பில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டுங்க. அடுத்தது 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை மிக்சியில் வச்சு ஒரு சுற்றி கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தாள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. அடுத்தது மாவு பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கல்லை வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்புக்கு நம்ம கையிலே வச்சு நம்ம இதுக்கு ஷேப் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் நீங்கள் ரவுண்டாக உருட்டிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முக்கோண ஷேப்புக்காக இந்த மாதிரி மாவு 2 சைடும் அமுத்தி கொடுத்து முக்கோண ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மாவு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோன்னா கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக வருங்க. நம்ம இதை உருளைக்கிழங்கு பிசையும் போது நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க, கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் வரும். மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சோள மாவு, அப்படி இல்லைன்னா பிரெட் கிராம்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஒரு பீஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்குவோம். நல்லா 2 சைடும் கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க முட்டையில். டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸில் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி மேலே அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் திக்காக கட் பண்ணியிருக்கிறதுனால சைடுகள்லையும் இந்த மாதிரி ஓரங்கள்லையும் ஓட்ஸ் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகலை அப்படின்னா பொரிக்கும் போது நமக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸையுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே செட் ஆகட்டும். அடுத்தது நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம்.
எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடக்கூடாது. ரொம்ப மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு போட்ட உடனே இந்த மாதிரி பொரியணுங்க. அந்தளவுக்கு சூடு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்த உடனேயே நீங்கள் திருப்பி விட்டுடாதீங்க. ஒரு சைடு கொஞ்சம் பொரிஞ்ச உடனேயே நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னாக்க பிரிஞ்சு வராது. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடுமே திருப்பி திருப்பி விட்டுக்கணுங்க. இல்லைன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். ஒரு 2-3 தடவை நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணுங்க. நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டோம்னா தான் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காதுங்க. நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம மீதம் ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸையும் பொரித்து எடுத்துக்கலாம். இது நமக்கு கொஞ்சம் நேரம் ஆனால் கூட நமத்து போன மாதிரி ஆகாதுங்க. அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும். நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது. நல்லா ட்ரையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அப்படியே KFC ஸ்டைல்லே இருக்குங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கப் டீயோட இந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நம்ம உருளைக்கிழங்கில் மிக்ஸ் பண்ணுற அளவுகள் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, மாவு கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது பொரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப குறைவான டைமில் ரொம்ப ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணிட முடியும். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே ஃப்ரை பண்ணது வந்து KFC ஸ்டைல்லே மேலே தெரியறதுனால குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.